ஹாய் 10th ஸ்டாண்டர்ட் கண்டிப்பாக தமிழ் எக்ஸாம் ஈஸியாக வந்திருக்கும். 1 மார்க் மட்டும் ஸ்லைட்லி ட்விஸ்ட்டுன்னு சொன்னாங்க, இருக்கிறது தான். பட் இங்கிலீஷில் விட்டுறாதீங்க. இங்கிலீஷில் 95 சென்டம் ட்ரை பண்ணால் தான் 98 வரும். கொஞ்சம் சென்டம் ட்ரை பண்ணுங்கள், சென்டம் வரும். நம்ம சொல்கிற மாதிரி பண்ணிங்கன்னா வரும். இப்போ 1 மார்க்லேருந்து 8 மார்க் வரைக்கும் என்னெல்லாம் வருங்கிறது சொல்லிடுறேன். கரெக்டாக இதை பார்த்து படிச்சிங்கன்னா 4 நாளில் இங்கிலீஷ் படித்து சென்டம் எடுத்துடலாம். சார் 4 நாளுமே இங்கிலீஷ் படிக்கணுமா? ஆமாம், இங்கிலீஷும் ஒரு முக்கியமான சப்ஜெக்ட். மேக்ஸ்க்கு நமக்கு லீவ் இருக்குது, சோஷியலுக்கு லீவு கம்மி. நான் இங்கிலீஷ் லீவில் படிச்சுட்டோன்னா நீ அது மேக்ஸ் லீவில் வேணால் ஏதோ ஒரு நாள் 2 நாள் பண்ணு, தப்பு கிடையாது. இங்கிலீஷ் லீவில் பண்ணுறது வேணான்னு நான் சொல்கிறேன். இல்லை இங்கிலீஷ் லீவில் ஒரு நாள் நீ பண்ணுறேன்னா பண்ணு, பட் ரிஸ்கி. இங்கிலீஷும் ஒரு முக்கியமான சப்ஜெக்ட் தான். சரிங்களா? பாருங்கள். ஓகே, 14 1 மார்க்ஸ். லைக் பண்ணுவீங்களா? லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், வாட்ஸ்அப் சேனல் லிங்க்கில் வந்து ஜாயின் பண்ணுங்கள். அந்த லைக்கு தான் தெரிக்க வைக்கும். நீங்கள் அட்லீஸ்ட் ஒரு 20,000 லைக் போட்டால் இது எல்லாத்துக்கும் போய் சேரும். ஸோ சினோனிம்ஸ் ஆண்டனிம்ஸ் புக் பேக் மட்டும் படித்தா 2 கரெக்டாகும். அப்போ நம்ம என்ன பண்ணணும், வே டு சக்ஸஸ் கைடில் ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் இருக்கும், அதை நம்ம போடணும். இல்லை நம்ம மினி மெட்டீரியல் நாளைக்கு காலையில் போஸ்ட் பண்ணுவோம், அதுலேருந்து தான் வரும். ஸோ அதை நம்ம போதும். இல்லை வே டு சக்ஸஸ் கைடில் நம்ம தாராளமாக பார்த்து ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸு அதில் அப்படியே லைனாக 10 கொடுத்துருப்பான், அது படித்தா போதும். ஸோ ஆண்டனிம்ஸ் சினோனிம்ஸ். சிங்குலர் ப்ளூரல் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அது ஒன்று வந்துடும். அது ஈஸி. அது எப்படி எழுதணுங்கிறது ஒரு ஒன் ஷார்ட் வீடியோ போட்டுடலாம். 14 1 மார்க் தனியாகவே ஒரு வீடியோ போட்டுடலாம். இது ஈஸி தான். ப்ரிஃபிக்ஸ் சஃபிக்ஸ் அதுவுமே ஈஸி தான். முன்னாடி போட்டால் ப்ரிஃபிக்ஸு, பின்னாடி போட்டால் சஃபிக்ஸு. அப்ரிவேஷனும் ஃபஸ்ட்டு புக் பேக்கில் இருக்கிறத பார்த்துட்டு அப்புறம் எக்ஸ்ட்ரா இருக்கிறத கைடில் ஃபுல்லாக நல்லா பார்த்துருங்க. ஃப்ரேசல் வேர்பு புக் பேக் மட்டும்தான் அதிகமாக கேட்குறாங்க, கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். காம்பவுண்ட் வேர்ட் ஈஸி, மேட்ச் பண்ணி எழுதிருவீங்க. ப்ரிப்போஷன் புக் பேக் தான் அதிகமாக கேட்குறாங்க, பார்த்து கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. லிங்கர் ஓனாக கேட்கலாம், புக் பேக்கில் இருக்குது. லிங்கர் ஓனாக கேட்கலாம். இது புதுசாக கேட்குறாங்க. மோஸ்ட் அப்ராப்ரியேட் டென்ஸ் ஃபார்ம் வந்து எழுத சொல்கிறாங்க கொடுக்கப்பட்ட வேர்பில். ஸோ புக் பேக்கில் இது இருக்குது, அதை கான்சன்ட்ரேட் பண்ணி. இடியம்ஸும் சில டைம் கேட்குறாங்க. ஸோ அதுவும் புக் பேக்கில் இருக்கிறது தான். ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா 14 1 மார்க்ஸ் எழுதிடலாம். ஸோ இதில் ஏதாவது டவுட் இருந்தாலுமே நம்ம ஒரு வீடியோ போட்டுருவோம். சரிங்களா? 1 மார்க் மட்டும் தனியாக வீடியோ போட்டுரும், பயப்படாதீங்க. அடுத்து பார்ட் 2. பார்ட் 1 முடிஞ்சு பார்ட் 2 மார்க்ஸு. இதில் வந்து ஃபஸ்ட்டு ப்ரோஸ் கொஷின் ஆன்சரு. இவ்வளோ படித்தா போதும், வேறு எதுவும் இல்லை. புக்கின் எதாவது படிக்கணுமானா ஏதோ ஒரு புக்கின் கேட்டால் கூட 4 கொடுத்து 3 எழுத சொல்கிறான், கன்ஃபார்மாக 3மே வந்துடும். ஸோ இதை படிச்சிங்கனாலே போதும் 7 லெசனில். ஓகேவா? ப்ரோஸோட கொஷின் ஆன்சர்ஸ். ஸோ எக்ஸ்ட்ரா புக்கின் வந்து நல்லா படிக்கிறவங்கன்னா புக்கின் எல்லா லெசன்லையும் பார்த்துக்கணும். டப்பா கொஷின். செக்ஷன் சி அப்ரிசியேஷன், போயம் அப்ரிசியேஷன். இதுவும் 4 கொடுத்து 3. இதுவும் ஈஸியாக தான். 7 யூனிட்டுக்குமே நான் புக் பேக்கில் இருக்கிறது கொடுத்துருக்கேன். உன் புக் எடுத்து மார்க் பண்ணு, கைடில் மார்க் பண்ணால் ஒன்றுமே புரியுது. புக் எடுத்து அந்தந்த யூனிட்டில் போயம் எடுத்து அந்த அப்ரிசியேஷன் இருக்கும், போயம் அப்ரிசியேஷனில் புக் பேக்கில் எடுத்து மார்க் பண்ணு. ஓகே? ஸோ பார்த்து வச்சுக்கோ. இது போதும், இதுவும் போதும். ஸோ 2 மார்க்ஸும் நம்ம படிச்சிடலாம். ஒன்றும் பெரிய இதெல்லாம் கிடையாது, ஒரு லைன் தான். கிராமர் இதில் தான் மார்க்கே போகுது. பஞ்சுவேஷன் ப்ராக்டிஸ் பண்ணணும். இது எப்படி ஈஸியாக எடுக்கலாம், அதுக்கு ஒரு வீடியோ போட்டுருவோம். கிராமருக்கு தனியாக ஒரு வீடியோ போட்டுறேன். அண்ட் ஆக்டிவ் வாய்ஸ் பேசிவ் வாய்ஸ் 5 கொடுத்து 3 எழுத சொல்கிறாங்க. இன்டெரக்ட் டேரக்டும் சிம்பிள் காம்ப்ளெக்ஸ் டெஸ்ட் பண்ணதை விட்டுரு. ஆக்டிவ் வாய்ஸ் பேசிவ் வாய்ஸ் புக் பேக்கில் 14 நம்பர் பேஜ் 15 16 இதில் ஆக்டிவ் வாய்ஸாக மாற்று, பேசிவ் வாய்ஸாக மாற்று, இன்டகிரேட்டிவ் அப்படின்னு சொல்லிட்டு கொஷின் மார்க் மாதிரி ஒன்று கொடுத்துருப்பான். ஸோ இது 3மே அந்த எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருப்பான்ல, எக்ஸசைஸில் கொடுத்துருப்பான்ல, அதை நீ பார்த்துட்டு போனாலே 20 இருக்கும். பார்த்துட்டு போனாலும் 1 வந்துடும். நான் வேணும்னா அது என்னங்கிறதெல்லாம் சொல்கிறேன், அதில் ஒரு 2-3 எக்ஸாம்பிளும் போட்டு காமிக்கிறேன். பஞ்சுவேஷன் ஈஸி. ரீஅரேஞ்ச் வேர்டு நீங்கள் தான் கண்டுபிடிச்சி எழுதணும். ரிஸ்க் எடுக்க வேணாங்க சார், நாங்கள் எதாவது இதில் இருக்கா இதை தெரியணும் அட்டன் பண்ணு. ரீஅரேஞ்ச் வேர்டு வந்து உனக்கு ரிஸ்க்குலாம் கிடையாது, கரெக்டாக மேட்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா வந்துடும். ஸோ இது 3. அடுத்த செக்ஷன் 4 ரோட் மேப்பு. ரோட் மேப் வந்து பார்த்திங்கன்னா 2 மார்க், 4 இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுங்க. 1/2 மார்க் கொடுப்பாங்க, 4 இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுங்க. கரெக்டான இங்கிலீஷில் எழுத ட்ரை பண்ணுங்கள், சிம்பிளான இங்கிலீஷில். அடுத்த 5 மார்க் பார்ட் 3. 5 மார்க் வந்து 5 மார்க் எழுதணும், 50 மார்க்கு. இது ஆக்சுவலாக 10 5 மார்க் எழுதணும். ஸோ அது வந்து ஓவரால் சொல்லிட்டாங்க. அடுத்த ப்ரோஸ் பேராகிராஃப்னு தனியாக பிரியுது. ப்ரோஸ் பேராகிராஃப் வந்து 4 கொடுத்து 2. அப்படிங்கப்போ என்னெல்லாம் ப்ரோஸு, 1 ஃபஸ்ட் 5 லெசன் ஃபுல்லாக படிச்சிரு, சேஃபு. இல்லை 7 லெசனுமே படிக்கிட்டா சார், பயமாக இருக்கு சார், அது ஓன் இஷ்டம். ஆனால் நான் சொல்கிற மாதிரி எது வரும்னு, ஃபஸ்ட் பிளேட்டு வந்துருச்சு, இருந்தாலும் படிச்சுக்கோ. எல்லோரும் படிச்சிருப்பீங்க. எம்பவர்மெண்ட் 3வது யூனிட்டு, அட்டிக்கு 4வது யூனிட்டு, டையிங் டெரிவேட்டிவ் 7வது யூனிட். இதுதான் நீங்கள் படிச்சிங்கன்னா கண்டிப்பாக ஒரு 2 எழுதிடலாம். 2 தான் எழுதணும், 4க்கு எழுதிடலாம். சார் ஃபஸ்ட் 5 படிச்சுக்கலாமா? ஃபஸ்ட் 5 படித்தா கண்டிப்பாக எழுதிடலாம். ஏன்னா ஃபஸ்ட் 5 சேஃபு, பக்கா சேஃபு. பட் இதுவும் போதுமானது. 4 கொடுத்து 2 எழுது. சரி, பேராகிராஃப் எப்படி எழுதுவீங்க? பேராகிராஃப் எப்படி எழுதுனா 5 மார்க் போடுவாங்க. இங்கே ஸ்கூலில் 3க்கு மேலே போட மாட்டாங்களே. ஸோ எப்படி எடுக்கிறது அப்படின்னா, ஒரு ஆத்தர், தீம், டைட்டில் அது கொடுத்து ஒரு பாக்ஸ் மாதிரி போடணும். ஆத்தர், டைட்டில், தீம் பாக்ஸ் மாதிரி போடணும். அப்புறம் நீ வந்து என்ன பண்ணணும்னா, ஒரு இன்ட்ரொடக்ஷன் மாதிரி 3 லைன் எழுதிட்டு, ஒரு 3 லைன் இப்படி எழுதிட்டு, அதுக்கப்புறம் இங்கேருந்து ஆரம்பி ஒரு 15 18 லைன் அப்படியே பேராகிராஃப் மாதிரி எழுதிட்டு மாரல் எழுது. சூப்பராக இருக்கும்.
இந்த மாதிரி பண்ணு. ஓகேவா? சார் நிறைய பேராகிராஃப் இருக்குது, எது படிக்கிறது? ஜென்ரல் பேராகிராஃபும் வே டு சக்ஸஸில் கொடுத்துருப்போம், அதே பண்ணால் போதும். ஏதாவது ஒரு பேராகிராஃப் நல்லா படிச்சு போய் எழுது. என்ன பேராகிராஃப் எழுதுனாலும் மார்க் கொடுப்பாங்க. பட் நீ வந்து 3 படிக்கணும் 4 படிக்கணும் கஷ்டப்படாது. ஓகே, ஒரு லெசனுக்கு ஒரு பேராகிராஃப். ஓகே, போயம் பேராகிராஃப் எதெல்லாம் படிக்கணும் பாரு. இதுலேயும் 2 எழுதணும். ஒன்று பேராஃபேஸ் வரும், அது விட்டுரு, ரிஸ்க்கு. ஒன்று போயம் ஸ்டான்ஸாக கொடுத்து ரைமிங் வேர்டு, ரைமிங்ஸ்க்கு, ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் இப்படி தான் மார்க் போடுவாங்க. அலிட்ரேஷனுக்கு 2 மார்க், அப்போ சில டைம் ஃபிகர் ஆஃப் ஸ்பீச்சுக்கு 2 மார்க் கொடுப்பாங்க. ஸோ இப்படி தான் இது மார்க் கொடுக்குறாங்க. அண்டு லைஃபு, கிரம்பிள் ஃபேமிலி, ஐ எம் எவ்ரி உமன், ஆண்ட் அண்ட் கிரிக்கெட் இது படித்தாலே 1 வந்துடும். 2 வரும், பட் 1 தான் எழுத போகிறோம். அது பாரு, லைஃப் எல்லோரும் படிச்சிருப்பீங்க, கிரம்பிள் ஃபேமிலி எல்லாம் படிச்சிருப்பீங்க. இது 2 படிச்சுக்க. ஓகேவா? லைஃப் போன வருஷம் வந்துருச்சு, இருந்தாலும் இது 3 படித்தாலே போதும். லைஃப் படிச்சிருப்பீங்கன்னு சொல்லி ஆட் பண்ணியிருக்கேன். இது 4 படிச்சிங்கன்னா அந்த இடத்துல 1 எழுதிடு, இல்லை 2 எழுதிருந்தா 2 எழுதிடு பேராகிராஃப். இல்லை சார் இது ஈஸியாக இருக்கும் அப்படின்னா இதில் ஏதோ 1 எழுதிட்டு 4 படிச்சுட்டு ஏதோ 1 எழுதிட்டு இதில் 1 எழுதிடு. இது எழுதிடு. ஏன்னா இது ஈஸியாக உனக்கு வந்து 5 மார்க் எடுத்துடலாம். ஓகேவா? ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் வந்து சிமிலி, மெட்டாஃபர், பர்சனிஃபிகேஷன் எல்லாமே நீங்கள் பார்க்கணும். அது மீனிங்ஃபுல்லாக பார்க்கணும். ஓனாக கூட கேட்க வாய்ப்பு இருக்குது. ஓகே, அதை நம்ம பார்த்துக்கலாம். நம்ம அது ஒன் ஷார்ட் வீடியோ போட்டுருவோம். செக்ஷன் 3 இது வந்து கோஹண்ட் ஆர்டர் அவாய்ட் பண்ணிடு, ரீஅரேஞ்ச் ஆர்டர் அவாய்ட் பண்ணி, தேவையில்லாமல் அதை அட்டன் பண்ணிக்காத. ஸோ 5 மார்க்கு ரீட் த ஃபாலோயிங் பேசேஜ் அண்ட் ஆன்சர், காம்ப்ரிஹென்ஷன் மாதிரி கொடுப்பால அது எழுதிடு, 5 மார்க் கிடச்சிரும். செக்ஷன் 4 4 இதில் 6 கொடுத்து 4ங்கிறனால பிரச்சனை கிடையாது. அட்வர்டைஸ்மெண்ட் எல்லோரும் எழுதிடுவீங்க. அட்வர்டைஸ்மெண்ட் எப்படி எழுதணும்? ஃபோன் நம்பர்னால் ஃபோன் நம்பர், அட்ரஸ்ஸு எல்லாமே கொடுத்து டிசைன்லாம் போட்டு, ரொம்ப டிசைன்லாம் வேணாம், ஸ்கூலில் பண்ணுற மாதிரிலாம். என்ன வேணுமோ என்ன புக்கில் உனக்கு கொடுத்துருப்பான் பாரு, அதே மெத்தடில் பண்ணால் போதும். அதுக்கு ஒரு வீடியோ நம்ம இது எல்லாமே சேர்த்து ஒரு வீடியோ போட்டுருவோம். 5 மார்க் 8 மார்க் தனியாக, 1 மார்க் தனியாக, பயப்படாதீங்க. நோட்டீஸ் ரைட்டிங் பேஜ் நம்பர் 112 113 இருக்கிற நோட்டீஸ் ரைட்டிங் தான் வரும். அதை யாரும் பார்க்க மாட்டீங்க. நிக்கிதா, நிக்கல், கோமதி அப்படின்னு இருக்கும், அதுதான் வரும். 4 தான் இருக்குது. 4ஐயும் பார்த்துரு, அண்ட் ஃபார்மேட்டையும் பார்த்துரு, எப்படி எழுதணும் பார்த்து. பிக்சர் எக்ஸ்பிரஸ் பிக்சர் கொடுத்துருவான், அதில் இங்கே என்ன இருக்கோ சிம்பிளான இங்கிலீஷில் 5 பாயிண்ட். அடுத்த சம்மர் ரைட்டிங் இதே 4 போதும். இருந்தாலும் எக்ஸ்ட்ராவாக லெட்டர் ரைட்டிங் பேஜ் நம்பர் 72 73 74 வேணும்னா. எரர் ஸ்பாட்டிங் எடுக்க வேணாம். எரர் ஸ்பாட்டிங் வந்து நமக்கு அவ்வளோ கரெக்டாக வராது, நல்லா தெரியும்னு எழுதுங்க. 72 73 74 இருக்க லெட்டர் ரைட்டிங் பார்த்தாலே போதும். அது போக பிடபிள்யூ டிபார்ட்மெண்ட்டுக்கு எழுதுகிற மாதிரி லெட்டர் ரைட்டிங் கண்டிப்பாக கேட்டுகிட்டே இருக்காங்க. அண்ட் லெட்டர் டு நியூஸ் பேப்பர் கம்ப்ளைண்ட் லெட்டர் மாதிரி கேட்குறாங்க. லெட்டர் டு எடிட்டர் ஆஃப் நியூஸ் பேப்பர் இதெல்லாம் கேட்குறேன். இதெல்லாம் உங்கள் கைட்லேயே இருக்கும். இல்லைன்னா இந்த பேஜ் நம்பரில் இருக்கிற லெட்டர் ரைட்டிங் கேட்குறேன். சார் லெட்டர் ரைட்டிங்லாம் வேணாங்க சார், ஃபஸ்ட் நாள் நீங்கள் சொன்னதே எழுதுறேன்னா எழுதிக்கலாம். நோட்டீஸ் ரைட்டிங் அந்த ஃபஸ்ட் நாள்லேயே எழுதிக்கலாம். சம்மரி அந்த நாளே போதும். லெட்டர் ரைட்டிங் வேணும்னா ஒமிட் பண்ணிவிடுங்க. ஓகேவா? லெட்டர் ரைட்டிங் எரர் ஸ்பாட்டிங் ஒமிட் பண்ணிட்டு மீதி நாள் எழுதிடுங்க. ஓகே, இல்லை லெட்டர் ரைட்டிங் சேஃபராக பார்த்துக்கணுன்னா பார்த்துக்கோ. அடுத்து லெட்டர் ரைட்டிங் தெரியல, ஃபார்மல் லெட்டர் தான் அதிகமாக வருது. ஃப்ரம் டு போட்டு எழுதி கரெக்டாக அந்த எல்லாமே எழுதுனா 3 மார்க் கிடச்சிரும். பாடி ஆஃப் லெட்டர் எல்லாம் கரெக்டாக எழுதி கரெக்டான இங்கிலீஷில் இருந்ததுன்னா 5 மார்க் கிடச்சிரும், பிரச்சனையே கிடையாது. நோட்டீஸ் ரைட்டிங் அப்படி தான், பக்காவாக இருந்தால் 5 மார்க். அட்வர்டைஸ்மெண்ட்டில் 5 மார்க் போட்டுருவாங்க, பயப்படாதீங்க. அப்புறம் அதே மாதிரி சம்மர் ரைட்டிங் 5 மார்க் போட்டுருவாங்க. என்னபடி சம்மர் ரைட்டிங் எப்படி எழுதுவீங்க? ரஃப் டிராஃப்ட்டுன்னு போட்டு கொடுக்கப்பட்ட ஒரு 100 வேர்டாக இருந்தால் அந்த 50 வேர்டாக மாற்றிட்டு எழுதிட்டு லெஃப்ட்லேருந்து ரைட்டில் ஸ்ட்ரைக் அவுட் பண்ண ரஃப் டிராஃப்ட்டை. அதுக்கப்புறம் ஃபேர் டிராஃப்ட் அப்படிங்கிற ஹெட்டிங் போட்டு அதுக்கு டைட்டில் கொடுத்துரு. சூட்டபிள் டைட்டில் இருக்கும், டைட்டில் கொடுத்துட்டு இப்போ ஃபேர் டிராஃப்ட்னா இங்கே எழுதிட்டு இங்கே டைட்டில் கொடுத்துரு. அதுக்கேற்ற மாதிரி தலைப்பு கொடுத்துட்டு ஒரு 50 வேர்டை ஒரு 30 வேர்டாக மாற்றி எழுதிடு. அவ்வளோதான், இதுதான் சம்மரி. நம்பர் ஆஃப் வேர்ட்ஸ் இன் ஒரிஜினல் பேசேஜ் முடிஞ்சால் எழுது. ஃபேர் டிராஃப்ட்டில் எவ்வளோ நம்பர் ஆஃப் லைன்ஸ் இன் ஃபேர் டிராஃப்ட் அப்படின்னு சொல்லிட்டு லாஸ்ட் எழுது. எவ்வளோ வேர்ட்ஸ், நம்பர் ஆஃப் லைன்ஸில் எவ்வளோ வேர்ட்ஸ். ஓகே, அதெல்லாம் மாடல் காமிப்போம். செக்ஷன் 5 மெமரி போயம். 4 மெமரி போயம் படி எது வரும்னா என்னால் சொல்ல முடியாது, உறுதியாக சொல்ல முடியாது, பார்க்கலாம். சரியா? 4 மெமரி போயம் படி. பார்ட் 4 8 மார்க்கு. என்ன சப்ளிமெண்ட்ரி படிக்கலாம்னா ஃபஸ்ட்டு 4 படிச்சிரு. டெம்பஸ்ட்டு, சிக்ஸாக்கு, முலானு, ஏஜ்டு மாதிரி போதும், 1 எழுதிடலாம். சரி, ஃபஸ்ட்டு 4 படிச்சுட்டு 1 எழுதலாம். லாஸ்ட்டாக காம்ப்ரிஹென்ஷன் ஒரு படிப்பான். போயம் காம்ப்ரிஹென்ஷன் சாதா காம்ப்ரிஹென்ஷன். எனக்கு தான் போயம் காம்ப்ரிஹென்ஷன் ஒமிட் பண்ணிவிடு. சாதா காம்ப்ரிஹென்ஷன் ஜம்முன்னு படித்து பார்த்து எழுதிப்போ 8 மார்க் கிடச்சிரும். ஓகேவா? அப்போ 8 2 × 8 16. இதில் என்ன பிரச்சனை? இங்கிலீஷ் ஈஸி. இங்கிலீஷ் வந்து பப்ளிக் எக்ஸாமில் ஏறதுக்கு மார்க் போட்டுருவாங்க நல்லாவே. இப்போ என்ன பிரச்சனைனா எழுதுறதுக்கு டைம் பத்தாது. அதுக்கு எல்லாமே வீடியோ வரும், பொறுத்து இருந்து பாருங்கள். சரியா? இப்போ என்னெல்லாம் படிக்கணும்னு சொல்லியாச்சா? ஃபஸ்ட்டு எல்லாம் 5 மார்க்கெலாம் படிக்க முடிச்சிரு. இந்த தியரி கொஷின்ஸ் எல்லாம் முடிச்சிரு. ப்ரோஸு, போயமு, சப்ளிமெண்ட்ரி, அப்புறம் 2 மார்க்ஸ் எல்லாமே படித்து முடிச்சிரு. அப்புறம் கிராமரு 1 மார்க்கு, அப்புறம் அந்த 5 × 4 லெட்டர் ரைட்டிங்கு, சம்மர் ரைட்டிங்கு அப்புறம் பாரு. ஃபஸ்ட்டு கொஸ்டின் ஆன்சர்ஸ் எல்லாம் படிச்சிரு. டீட்டெயில் பேராகிராஃபு, 2 மார்க்ஸு, அப்ரிசியேஷன்ஸு, இதெல்லாம் படித்து முடிச்சதுக்கப்புறம் இதெல்லாம் பாரு. ஓகே, 4 நாள் டைம் இருக்குது, சௌரியமாக உட்காந்து படி. எந்த பிளானுமே கிடையாது. இதுக்கெல்லாம் பிளானே சொல்லணும்னு அவசியமே கிடையாது. ஜம்முன்னு உட்காந்து கிராமர் ஒரு நாள், கிராமரு அந்த 5 × 4 20 இருக்குல்ல, நோட்டீஸ் ரைட்டிங் லெட்டர் அந்த செஷன் ஃபுல்லாக ஒரு நாள்,
அதாவது இது 2 ஒரு நாள். அதுக்கப்புறம் அவ்வளோதான், வேறு என்ன இருக்குது, வேறு எல்லாமே நீங்கள் ஓனாகவே எடுக்கிறது தான். ஓகேவா? ஸோ தேங்க்யூ. ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணுங்கள். ஏதாவது டவுட்னா சொல்லுங்கள், அதுக்கு ஒரு வீடியோ போட்டுருவோம். ஒவ்வொன்றுக்கா வீடியோ வரும், அதனால் பிரச்சனையே கிடையாது. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.